ராம விஜயம் பாகம் 48. துரோணகிரிக்கு அருகில் இருக்கும் மதுராஞ்சலம் என்னும் மலையை அடைந்த அனுமன் மிகவும் தாகம் அடைந்து அங்கிருந்த ஒரு பிராமணனைக் கண்டு கொஞ்சம் தண்ணீர் தர வேண்டினான். மாருதியை கண்ட அந்த அந்தணன் மகிழ்ச்சியுடன், உன்னை இங்கே காண மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். இன்றிரவு இங்கேயே தங்கி பசியாறி காலையில் செல்வாயாக என வேண்டினான். நான் இங்கே தங்குவது என்பது இப்போது இயலாத காரியம். எனது வேலையை இப்போதே நான் முடித்தாக வேண்டும் என மாருதி அவனிடம் சொன்னான். தனது வேண்டுகோளை ஏற்க மறுத்த மாருதிக்கு அங்கிருந்த ஒரு நதியை அந்த அந்தணன் காட்டினான். அதன் அருகில் சென்று நீர் அருந்தும் வேளையில் ஒரு தேவதை, அதாவது விவசி, ஒரு மலை அளவில் தன்னை காட்டிக்கொண்டு அந்த வானரத்தை உண்ண முனைந்தது. அவளது கால்களை பிடித்து இழுத்து மாருதி அவளை கொன்றான். உடனே ஒரு அழகிய தேவாங்கனை அதிலிருந்து எழுந்து மாருதியின் அடிபணிந்து வணங்கினாள். நான் மிகவும் அழகாய் இருந்ததில் கர்வமுற்று ஒரு முனிவரை பார்த்து ஏளனமாக சிரித்தேன். அதனால் கோபமுற்ற அவர் என்னை ஒரு விவசியாக சபித்து விட்டார். என்னை மன்னிக்குமாறு அவரிடம் வேண்டிய போது, உனது கைகளால் எனக்கு சாப விமோச்சனம் நிகழும் என அருளினார். உனக்கு இந்த நீர்நிலையை காட்டிய அந்த அந்தணன் உண்மையில் காலநேமி என்னும் ஒரு அசுரன் என்பதை உனக்கு தெரிவிக்கிறேன். அவன் பல அசுரர்களுடன் இங்கே வெகு நாட்களாக வசித்து வருகிறான். உன்னை தாமதப்படுத்தவே ராவணன் இவனுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறான். இப்படி நீ இந்த ஆற்றுக்கு வரும்போது நான் உன்னை தின்ன வேண்டும் என்பதே அவனது திட்டம் என சொன்னாள். அதை கேட்டதும் மாருதி அந்த அந்தணனிடம், அதாவது காலநேமியிடம் வந்தான். உன் தாகத்தை தீர்த்த அந்த நதியை காட்டியதால் நீ எனக்கு ஏதேனும் பரிசு தர வேண்டும் என அந்த அந்தணன் கேட்டான். ஓ, உனக்கு பரிசு தரவே நான் இங்கு வந்திருக்கிறேன் என சொல்லி மாருதி அவனுக்கு பலத்த குத்துகளை விட்டான். உடனே அந்த பிராமணன் 5 யோஜனை நீள அகலமாக தன் சுய உருவை எடுத்துக்கொண்டு மாருதியுடன் போரிட மாருதி அவனை உடனே கொன்றான். அவனிடமிருந்து அசுரர்கள் ராவணனிடம் சென்று நடந்ததை விவரித்தனர். மாருதி துரோணகிரி மலையை அடைந்து தன்னுடன் உடனே சுவேலாவிற்கு வருமாறு வேண்டினான். நீ ஒரு விளையாட்டு பிள்ளை, போடா முட்டாளே, நான் உன்னுடன் வரமாட்டேன் என அந்த மலை மாருதியை விரட்டியது. அதை கேட்டு ஆத்திரமடைந்த மாருதி அந்த மலையை அப்படியே பெயர்த்து கொண்டு சுவேலாவிற்கு பறந்தான். அப்படி செல்லுகையில் வசிஷ்டருடன் நந்தி கிராமத்தில் தவம் இருந்த பரதன் இந்த ஒளி பொருந்திய மலையைக் கண்டு ராம லட்சுமணருக்கு ஏதோ ஆபத்து நிகழ்கிறதோ என எண்ணி அந்த மலையின் மீது ஒரு அம்பை எய்தான். அது மலையை பிளந்து அனுமனின் கரத்தை தாக்கியது. ராம் ராம் என சொல்லிக்கொண்டே மாருதி கீழே விழ அந்த ஒலியை கேட்ட பரதன், நீ யார் என அந்த வானரத்தை கேட்டான். நடந்த அனைத்தையும் விவரித்து லக்ஷ்மணனை காப்பாற்றவே இந்த மலையை தான் எடுத்துக்கொண்டு போகும் விவரத்தை மாருதி சொல்லி, இப்போது நான் என்ன செய்யட்டும்? விடுவதற்குள் என்னால் சுவேலா செல்ல முடியாது. நான் செல்லவில்லை என்றால் லக்ஷ்மணனை காப்பாற்றவும் முடியாது என வருந்தினான். ராம காரியத்திற்காக செல்லும் நீ கவலைப்படாதே. 1000 யோஜனை தூரத்தில் இருந்தாலும் அந்த சுவேலாவிற்கு உன்னையும் இந்த மலையையும் இப்போதே இந்த அம்பின் மூலம் அனுப்பி வைக்கிறேன். நீ இந்த அம்பின் மீது உட்கார் என பரதன் ஆறுதல் அளித்தான். பரதனின் நம்பிக்கையையும் ஆற்றலையும் கண்ட மாருதி மிகவும் வியந்து, நீ கவலைப்படாதே, நானே அங்கு சென்றுடுவேன் என சொல்லி அவனிடமிருந்து விடைபெற்று துரோணகிரி மலையுடன் சுவேலா நோக்கி பாய்ந்தான். அவன் கொண்டு வந்த மலையிலிருந்து அமிர்தம் இருக்கும் மூலிகை செடியை சுசேனன் கண்டுபிடித்து லக்ஷ்மணனை உயிர்ப்பித்தான். அதே போல மற்ற வானரர்களையும் உயிர் பிழைக்கச் செய்தான். சுசேனன் இதை செய்ததும் மாருதி துரோணகிரியை எடுத்துச் சென்று மீண்டும் அதை அதன் இடத்திலேயே வைத்து திரும்பினான். அப்படி செல்லுகையில் ராவணன் அசுரர்களை அனுப்பி அந்த மலையை மாருதி கையில் இருந்து பிடுங்க முயற்சிக்க, ஒரு கையில் அந்த மலையை தாங்கிக் கொண்டே மறு கையால் அசுரர்கள் அனைவரையும் மாருதி கொன்றழித்தான். ஓம் ஜெய் ஸ்ரீராம். ராம விஜயம்ங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம், அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. பல பேருக்கும் தெரியாத பல உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு. சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும். பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா. அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம். உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் சரித்ராவுடன்.